ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். எப்பவும் போலவே இன்றைக்கும் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ் கூடவே ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள பல பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் யூஸ் பண்ணுறது நம்ம பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் ஸ்டீல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சரை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லா பார்த்து கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி கை ஸ்லிப் ஆகி சீக்கிரமாகவே கீழே விழுந்து உடஞ்சிடும். இந்த ஆயில் டிஸ்பென்சருக்கு நல்ல ஒரு கிரிப் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பசங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சரில் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஆயில் ஊற்றும் போது கூட கீழே சிந்தாது. ஆயில் ஏதாவது கீழே வடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சாக்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். கீழே எதுவுமே மெஸ்ஸி ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பாட்டிலையும் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி ஆயில் பாட்டில்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருன்ற பயம் இருக்கவே இருக்காது. மந்த்லி ஒன்ஸ் இந்த சாக்ஸை மாற்றிட்டு வேற ஒரு சாக்ஸ் போட்டு நீட்டாக அந்த மாதிரி கவர் பண்ணி வைங்க. நம்ம நான்வெஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம அடுத்த நாள் சமைக்க எடுக்கும் போது சிக்கன்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஒரு பீசஸும் விட்டு வரதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கும். நான் சொல்ற இந்த ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிக்கன் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கீங்க. சில் தண்ணியாக வச்சுக்கோங்க. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த சிக்கன் மேலே பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறீங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிருங்க. அப்போ தான் ஈஸியாக சிக்கன் விட்டு வரும். அதோட சில்னஸும் போய் கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணியோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் வச்சு பாருங்க. 10 நிமிஷத்துக்குள்ளாலே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் தனியாக விட்டு வந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க சிக்கன் பீசஸ் எல்லாம் தனியாக விட்டு வந்துச்சு. பார்த்தீங்களா? இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சி வைக்கும் போது இந்த வெயில் காலங்களில் ஒரு 3-4 நாள் ஆனதுமே நல்லா புளிச்சு போயிடும். மாவு ரொம்ப புளிச்சு போயிடுச்சுன்னா நம்ம அதை கீழே தான் ஊற்றுவோம். இந்த புளிச்ச மாவு பார்த்தீங்கன்னா கிளீனிங் பர்பஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப புளிச்சு போய் இந்த நுர கட்டின மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. புளிச்ச மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல எடுத்துக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இதுல நம்ம சேர்க்க போற இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா ஷாம்பு தாங்க. 2 ரூபாய் பேக்கெட் ஷாம்புல ஒரு பேக்கெட் நான் சேர்த்துக்கிறேன். இது 3ம் சேர்த்து கையாலேயே நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுல கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லைங்க. அதனால கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையால மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா ஒன்னா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்ப இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம்னா நம்ம வீட்டு பாத்ரூம்ல உப்புக்கரை பிடிச்சிருக்க டேப் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். பாருங்க, இந்த டேப்ல எல்லாம் உப்புக்கரை நல்லா படிஞ்சிருக்கு பாருங்க. இந்த வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி உப்பு தண்ணியா இருந்துச்சுன்னா அந்த டேப் எல்லாம் சீக்கிரமாவே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஆவது கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணணுங்க. இல்லாட்டி டேப் சீக்கிரமா வீணா போயிடும். நாம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த புளிச்ச மாவோட இந்த பேஸ்ட வச்சு இந்த பைப் ஃபுல்லா நல்லா ஒண்ணு தேய்ச்சி விட்டுறலாம். நம்ம கடைகள்ல இருந்து அதிக காசு கொடுத்து ஹார்பிக் எல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கைக்கெல்லாம் பலவித அலர்ஜி பிரச்சனைகள் வரும். நாம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நம்ம கடையில இருந்து 2 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் ஷாம்பு தான் வாங்க வேண்டி இருக்கும். சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. இதை வச்சு நல்லா ஒண்ணு தேய்ச்சி விட்டுறலாங்க. எல்லா இடங்களையும் இதை வச்சு கையாலே தேய்ச்சி விடுங்க. மாவு தாங்க, தோசை மாவுனால எந்த பிரச்சனையுமே இல்ல. இந்த பைப் பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி தேய்க்கிறதுனால இந்த டேப்ல துரு எதுவுமே பிடிக்கல. நீங்க துரு பிடிச்சு போயிருந்துச்சுன்னா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. இது ஃபுல்லா நான் கம்ப்ளீட்டா தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வச்சு அப்படியே நான் வாஷ் பேசின் அதோட பைப்பையுமே நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டுறேன். வாஷ் பேசினுமே சூப்பரா கிளீன் ஆகி வந்துடுங்க. மாவு வச்சு நல்ல எல்லா இடம் தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாங்க. அப்பதான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி விட்டு நல்லா ஒன்று வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டீல் பைப் எல்லாம் பாத்தீங்களா நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கு. வேண்டான்னு தூக்கி போட வச்சிருந்த அந்த புளிச்ச மாவு வச்சு சூப்பரான ஒரு கிளீனிங் சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணி பைப் எல்லாம் சூப்பரா கிளீன் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க, பாக்குறதுக்கு நல்ல பளபளன்னு புதுசு போலே ஆயிடுச்சு பாத்தீங்களா? இந்த டிப்ஸை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இனி மாவு புளிச்சு போச்சுன்னா நீங்க டக்குனு கீழே தூக்கி ஊத்திடாதீங்க. இந்த புளிச்ச மாவுல இந்த ஷாம்பு சேர்த்து நீங்க கிச்சன் சிங்கும் கிளீன் பண்ணி பாருங்க. நல்ல சூப்பரா பளபளன்னு கிளீன் ஆகுங்க.
இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்குமே ஒரு பெரிய லைக் கொடுத்துருங்க. நம்ம எல்லார் வீட்லயுமே டம்ளர்னு பார்த்தா குறைஞ்சது ஒரு 10ல இருந்து 12 கண்டிப்பா வாங்கி வச்சிருப்போம். நம்ம டெய்லி யூஸுக்கு இல்லாட்டியும் கெஸ்ட் எல்லாம் வந்தா கண்டிப்பா தேவைப்படும் வாங்கி வச்சிருப்போம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணாத கப் எல்லாம் கிச்சன்ல இடம் அடைக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி தான் மோஸ்ட்லி ஸ்டோர் பண்ணுவோம். ஆனா அவசர டைம்ல அந்த டம்ளரை தனியா எடுக்க வராது, நல்ல ஜாம் ஆயிக்கும். இதுல பாருங்க எல்லா கப்புமே ஈஸியா எடுக்க வந்துடுச்சு. ஆனா லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த 2 கப்பும் எடுக்க வரல, ரொம்ப டைட்டா இருக்கு. இந்த 2 கப்பையும் ஈஸியா எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுப்பாங்க. தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணும்போது லைட்டா வழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த கப்ல ஃபுல்லாவே எண்ணெய் பிசுக்காவே இருக்கும். சோப்பு போட்டு நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ரன்னிங் வாட்டர்ல இந்த கப்பை காமிச்சிருங்க. இந்த 2 கப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்ல தண்ணி நல்லா படுற மாதிரி காமிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பை ரிமூவ் பண்ணி பாருங்க, ஈஸியா ரிமூவ் ஆகி வந்துடும். சிம்பிளான ஒரு டிப் தான், ஆனா அவசர நேரங்கள்ல அந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நாம செல்லோ டேப் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது தேவைக்கு ஏதாவது ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வச்சிருவோம். அடுத்து ஏதாவது ஒட்டுறதுக்காக இந்த செல்லோ டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருப்போம். பாருங்க இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட கண்டுபிடிக்கவே முடியல, எங்க இருக்குன்னே தெரியல. இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய காட்டன் பட்ஸோ இல்லாட்டி இந்த மாதிரி டூத் பிக்கோ இருந்தா எடுத்துக்கோங்க. நம்ம கையில இருக்கக்கூடிய செல்லோ டேப்போட சைஸை பொறுத்து நீங்க இதை கட் பண்ணிக்கோங்க. நான் இங்க சின்ன சைஸ் செல்லோ டேப்னால இதை 2ஆ கட் பண்ணிக்கிட்டேன். இந்த டூத் பிக்கை பாருங்க பாதியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த செல்லோ டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட லைட்டா எடுத்துட்டு இந்த டூத் பிக்கை வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை நீங்க டைட்டா ஒட்டிருங்க. டூத் பிக்கோ காட்டன் பட்ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால அடுத்த முறை நம்ம எடுக்கும் போது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு நம்ம தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த டூத் பிக்கை லைட்டா மூவ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட ஈஸியா எடுத்துடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்குமே லைக் கொடுத்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா குழந்தைங்க இருக்க வீட்டுல மருந்து பாட்டில் பாத்தீங்கன்னா அதிகமா வாங்கி வச்சிருப்போம். ஒரு சில நேரங்கள்ல அந்த மருந்து பாட்டில் பாத்தீங்கன்னா தண்ணி படும், அதுக்கப்புறமா மருந்தே லீக் ஆகும். இதனால என்ன ஆகும்னா அந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஒரு சில நேரங்கள்ல அந்த மருந்தோட பேரு கூட அழிஞ்சு போயிடும். இந்த பாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி டேட் அதுக்கப்புறமா அந்த மருந்தோட பேர்லாம் அழியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த பாட்டில் இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு ஒட்டி வச்சிருங்க. நமக்கு தேவைப்படுற அந்த மருந்தோட பேரு அதுக்கப்புறமா எக்ஸ்பைரி டேட் இந்த 2லயுமே பாத்தீங்கன்னா நீங்க செல்லோ டேப் வச்சு ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி செல்லோ டேப் ஒட்டி விட்டுறதுனால அதுக்கப்புறமா அந்த இடத்துல தண்ணி பட்டா கூட அழியவே அழியாது. ஒரு சில மருந்தெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மருந்துக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் பக்கத்துல நீங்க இந்த மாதிரி செல்லோ டேப் ஒட்டினீங்கன்னா எத்தனை நாள் ஆனாலுமே அழியவே அழியாது. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான். எக்ஸ்பைரி டேட் தெரியும் போது நம்ம காலியாகிறது வரைக்குமே தைரியமா குழந்தைங்களுக்கு இந்த மருந்தை கொடுக்கலாம். குழந்தைங்க இருக்க வீட்டுல தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான டிப் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் ஸ்டவோட ஒவ்வொரு பர்னருக்கு அடியில இந்த மாதிரி பிளேட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நாம சமைக்கும் போது பால் கீழே கொட்டுறது, அதுக்கப்புறமா பருப்பு வேக வைக்கும் போது கூட கீழே சிந்தும். இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கவுண்டர் டாப்ல எதுவுமே சிந்தாது, இந்த பிளேட்ல எல்லாமே கலெக்ட் ஆயிடும். அதனால நம்ம கவுண்டர் டாப்ல எந்தவித அழுக்குமே ஆகாது. இந்த பிளேட்டை மட்டும் நம்ம 2 நாளுக்கு ஒருக்க நம்ம கிளீன் பண்ணி எடுத்தாலே போதும். பிளேட் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி பாருங்க, உங்களோட கிளீனிங் வேலை ரொம்ப கம்மியாகும். நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான், ஆனா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கல் உப்பா இருந்தாலும் சரி, பொடி உப்பா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உடன் ஸ்பூன் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கல் உப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸ்டீல் ஸ்பூன் போட்டு வைக்காதீங்க. ஸ்டீல் ஸ்பூன் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அந்த ஸ்பூன் வீணாக போயிடும். பிளாஸ்டிக்கையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடன் ஸ்பூன் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளுக்கு உங்கள் உப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஜவ்வரிசி வடை பண்றதுக்காக 200 ml அளவுள்ள மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 6ல இருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 7 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க ஜவ்வரிசி நல்லா ஊறி போய் நல்லா உப்பி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கையால் எடுத்து நசுக்கி பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். ஜவ்வரிசி ஊற வச்ச தண்ணி எல்லாம் இப்போ தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா அந்த வடை ரொம்ப மொறுமொறுன்னு வராது. ஜவ்வரிசியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வடிகிற டைம்ல வடைக்கு தேவையான மற்ற பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணிடலாம். காரத்துக்காக 3 பச்சை மிளகாவோட கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துடலாம். 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலைய தோல் நீக்கிட்டு இப்போ மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். வடைக்கான மாவு பிசைறதுக்காக ஒரு பவுல்ல வடிச்சு வச்சிருக்க ஜவ்வரிசியை சேர்த்துருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இல்லாம நல்லா வடிச்சிட்டு ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கின இஞ்சி சேர்த்துப்போம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி இதோட சேர்த்துடலாம்.
ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைய சின்ன சின்னதா நறுக்கி இதோட சேர்த்துடலாம். காரத்துக்காக பச்சை மிளகாய் உப்பு ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இப்ப இதுல சேர்த்துடலாம். 3 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இப்ப இதோட சேர்த்துடலாம். லாஸ்டா இதோட பொடிச்சு வச்சிருக்க வேர்க்கடலையை சேர்த்துப்போம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கையால நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை நறுக்கி சேர்க்கறதா இருந்தா பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு சேர்த்திருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாவோட உப்பு சேர்த்து தான் அரைச்சிருந்தோம். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கனால இந்த டைம்ல கொஞ்சம் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வடை மாவு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒன்னொன்னா நம்ம தட்டி வச்சிடலாம். இந்த வடை மாவு கையில நல்லா ஒட்டும், அதனால கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளங்கையில வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. சுத்தி இருக்க எல்லா பக்கம் விரலால நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வடையெல்லாம் ஃபர்ஸ்ட் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப பொரிக்கிற டைம் ஈஸியா இருக்கும். இப்ப வடை சுட்டெடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடாக்கிப்போம். ஒரு அயன் கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடாக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தட்டி வச்சிருக்க வடை மாவை ஒன்னொன்னா இதுல சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா சீக்கிரமா வெளியில கறியிடும், உள்ள வேகாது. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால இந்த ஜவ்வரிசி வடை சாப்பிடுறதுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கும். பாருங்க, 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்துடுச்சு. இப்ப இதை எண்ணெயில இருந்து கோரி மாத்திரலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா வடிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு டிஷ்யூ பேப்பர்ல மாத்திக்கோங்க. இதே மாதிரி தட்டி வச்சிருக்க எல்லா வடமாவையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். அவ்வளவுதாங்க, ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃபரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். இது கிட்ஸோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.